ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அது கூட சேர்த்துடலாம். பன்னீர் வந்து ஒரு 50% வேகணும். எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. பன்னீரை வந்து பெரிய க்யூபாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, பிச்சு விட்டுறக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது பன்னீர். ஸோ லைட்டாக தான் இப்படி வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கணும். கரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இப்படி லைட்டாக அங்கிட்டு தள்ளி விட்டுட்ருக்கேன். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். பன்னீர் வந்து 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக இருக்கிற எண்ணெய். இப்போ நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போது இந்த எண்ணெய் சூடானதும் நான் சின்னதாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். 3 பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்துருந்தேன். அதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயத்தை வரைக்கும் வெட்டியிருக்கேன். நீங்கள் 100 கிராம் பன்னீர் எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து பாதி, இப்போ நான் எவ்வளோ பன்னீர் எடுத்திருக்கேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பன்னீர் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், இது வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், இது வந்து கறி மசாலான்னு கடையில் வைப்பாங்களா அந்த மசாலா 1 ஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்க போகிறேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நான் 4 தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்க போகிறேன்.
தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கிக்கணும். மிக்சியில் ஊற்றிருக்க தக்காளிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு இந்த தக்காளியை வேக விட்டுறலாம். தக்காளி வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ நான் சப்பாத்தி சுட போகிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் ஒரே டைமில் செஞ்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சு போயிடும். டைம் சேவிங்காண்டி தான். சப்பாத்தி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் திரட்டி வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து யூடியூப்பில் பார்த்தேன், நிறைய பேர் லேயர் சப்பாத்தின்னு சொல்லி பண்ணுறாங்க. சரி சும்மா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தக்காளி வந்து கரிஞ்சிரும். சிம்மிலே தான் இருக்கணும். ஓகே, நல்லா தான் வந்திருக்கு. சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளியோட பச்சை வாசனையும் கொஞ்சம் போயிருக்கு. நீ கொஞ்ச நேரம் இருக்கணும். தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிருச்சு. நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் வற்றிருச்சு. இப்போது நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுட்டேன். இப்போ இன்னும் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரிக்க வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன், கொஞ்சம் கட்டியாக.
நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பன்னீரை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீரை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். பன்னீர் வந்து ஆல்ரெடி ஒரு 50% வந்து வெந்திருக்கும். இன்னும் ஒரு 50% இந்த கிரேவியில் போட்டு வேகணும். சிம்மில் பண்ணிடலாம். மூடி போட்டு வேக விட்டுருங்க, இல்லைன்னா இது வந்து தெறிக்கும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் நல்லா மசாலா இறங்கிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பன்னீருக்கு பதிலாக உருளைக்கிழங்கு போடலாம், பச்சை பட்டாணி போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா சுண்டல், இல்லைன்னா நான்வெஜ் சிக்கன் கூட போட்டு செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். தோசை சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம திரட்டி வச்சிருந்த லேயர் சப்பாத்தி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா பார்க்குறதுக்கு நான் மாதிரிக்கு இருக்குது, பட் எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ள லேயர் இருக்குமான்னு தெரியலை, பார்க்கலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்து லைவ் கமெண்ட்ரி சொல்லிடுறேன். ரொம்ப சூடாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு வந்து நீங்கள் வந்து சன்னா மசாலா சாப்பிடுவீங்களா, அந்த டேஸ்ட்லேயே இருக்குது. சன்னாக்கு பதிலாக பன்னீர் போட்ட மாதிரிக்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது ஒரு நியூ ட்ரை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குவரிஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம் அதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.